ஹலோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்டர் 7க்கான வீடியோ தான் இன்னைக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள், அந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 7.6 வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸசைஸ் 7.7ல் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதில் முக்கியமாக நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, ஸோ அது எங்கே அப்ளை பண்ணுறோம், இந்த செகண்ட் டெரிவேட்டிவை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ப்ரீவியஸ் செஷனில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாம்பிள்ஸையும் சால்வ் பண்ணியாச்சு. இந்த செஷனில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ப்ரீவியஸ் ஒரு குட்டியான ஒரு ரீகால் தான். ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்ன, அது எங்கே அப்ளை பண்ணுவோம், மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி f'' ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம கான்கேவிட்டி, அந்த நேச்சர் ஆஃப் த கிராஃபோட கான்கேவ் அப்வர்டா டவுன்வர்டா அதோட ஷேப்பை பற்றி நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. f'' ஆஃப் எக்ஸை ஈக்குவல்ஸ் டு 0 பண்ணும்போது எக்ஸுக்கு சில வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கான ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சு நீங்கள் ஒரு பாயிண்டா நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னு சொல்றாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த செஷனில் நம்ம கவர் பண்ண போகிறது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா என்ன, இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டினா என்ன, கான்கேவ் அப்வர்ட் டவுன்வர்ட் அதோட இன்டர்வல்ஸை கண்டுபிடிக்கிறதுனா என்ன, ஸோ மேக்ஸிமம் மினிமானா எப்படி கண்டுபிடிக்கிறது செகண்டோட டெரிவேட்டிவ் வச்சு, இதுதான் இந்த ஃபுல் எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இந்த செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.7ல இருக்கிற ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம், சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to x into x minus 4 cube எழுதிக்கலாமா? ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா f'' ஈக்குவல் டு 0 பண்ணி எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூஸை இன்டர்வலாக மாற்றி கான்கேவ் அப்போவோட டவுன்வர்டான சைன் ஆஃப் f'' ஆஃப் எக்ஸை வச்சு நம்ம செக் பண்ணுவோம், சரியா? ஸோ f' ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ யூவியில் சால்வ் பண்ணுறேன், இது u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ எக்ஸ் மைனஸ் 4 கியூப் அப்படியே எழுதிப்பேன், ப்ளஸ் ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இதை 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 டு த பவர் 3 minus 1 2, சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 4 இன்டூ ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ்ன்னு மட்டும் இருக்குமா? எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 4x minus 4. This is equal to x minus 4 the whole square 4 into x minus 1. Four into x minus 1, x minus 4 the whole square. So f' of x equals to 0 னு போட்டனா ஸோ நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ரைட்டா? ஸோ இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தேவையில்லை, பட் ஸ்டில் நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் 4னு கிடைக்குது. தீஸ் ஆர் ஆல் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இப்போதைக்கு நான் இதோட ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எழுதுறேன். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸும் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸும் ஒன்னான்னு கேட்டால் கிடையாது. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து f' ஆஃப் எக்ஸை நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணுறது. f'' ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற எக்ஸ் வேல்யூஸ் தான் இது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா f' ஆஃப் எக்ஸ் என்னன்னு எழுதிக்கோங்க. ஸோ அதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்க போறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போறோம், சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு f'' ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எடுத்துக்கோங்க, இது uv. ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா என்ன வருது, 1 x minus 4 the whole square plus 2 முன்னாடி கொண்டு வந்துருவீங்க x minus 4 into x minus 1 அப்படியே இருக்கும், ரைட்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா x minus 4 காமனாக எடுக்க போறேன். ஸோ காமனாக எடுத்தா இங்கே என்ன வரும், x minus 4 plus 2x minus 2 which is equal to 4 into x minus 4 into 3x minus 6. 3 காமன் எடுத்தீங்கன்னா
4 into 3 x minus 4 x minus 2. So அப்போ which is equal to 12 into x minus 4 into x minus 2 வருமா. So இப்போ f double dash of x வந்து equals to 0 பண்ணுங்க. So அப்போ இங்க என்ன கிடைக்கும் 12 into x minus 4 into x minus 2 is equal to 0. So அப்போ x is equal to 4 and 2 are the points, x ஓட points. So இதில இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். So f of x என்னது actually f of x is equal to x into x minus 4 cube னு எழுதிக்கலாமா, which is equal to. So இப்போ x ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா 2 க்கு ஈக்குவலா இருக்கும்போது இப்போ f of 2 என்னது 2 into 2 minus 4 to the power 3 which is equal to 2 into minus 2 to the power 3 which is equal to 2 into minus 8 which is equal to minus 16. So அப்போ 2, minus 16 ங்கிறது ஒரு inflection point. So இப்போ x is equal to 4 போடும்போது f of 4 is equal to 4 into 4 minus 4 to the power cube is equal to 0. So அப்போ அடுத்த inflection point என்னது 4, 0. So ரெண்டு points of inflection என்ன 2, minus 16 and 4, 0 or points of inflection or points of inflection of f of x. சரியா? Fine. முடிச்சிட்டோமா? Done. இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணணும்னா f of x எழுதியாச்சு, f dash of x நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு, f double dash x. இப்போ நம்ம வந்து கான்கேவிட்டி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ இன்டர்வல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ல எக்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்பர் லைன்ல பிளாட் பண்ணிடுங்க. ஸோ இது இப்போ பிரிச்சிருக்கு பார்த்தீங்களா, திஸ் இஸ் வாட் இன்டர்வல்ஸ். சரியா? intervals, sine of f double dash of x, concavity. Minus infinity, 2, 2, 4, 4, infinity. சரியா? So what about this? Sine கண்டுபிடிக்கிறோம். So sin கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி f double dash of x எழுதிக்கோங்க. f double dash of x அப்படிங்கிறது இங்க என்னது 12 x minus 4 x minus 2. So எல்லா x கோஎஃபிஷியன்ட்டும் பாசிட்டிவா இருக்கான்னு பாருங்க. அப்போ இது ரைட் மோஸ்ட் பாசிட்டிவ் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். So 4 cross பண்ணி it will come to this point and it will go like this. சரியா? So இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும், இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும், இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும். ஸோ இந்த வேவ் கர்வ் மெத்தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் மைனஸாக இருந்துச்சுன்னா ரைட் மோஸ்ட் சைடில் ரைட் சைடில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அப்படி போட்டுப்பீங்க. இது ஃபார் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இங்கே பாசிட்டிவ்னும் இங்கே நெகட்டிவ்னும் இங்கே பாசிட்டிவ்னும் கிடைச்சிருச்சு. எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ் கிடைச்சிச்சோ அங்கங்கெல்லாம் கான்கேவ் அப்போவர்டுன்னு போட்டுப்போம் நம்ம. ஸோ எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ்ல கிடைச்சிச்சோ அதெல்லாம் கான்கேவ் டவுன்வர்டு. concave downward, concave upward னு போட்டுட்டோமா? This is how you solve this particular question. சரியா? ஸோ அப்போ இங்கே பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி கண்டுபிடிச்சாச்சு, எங்கெங்கே அப் கான்கேவ் அப் டவுன்வர்ட் அண்ட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. f of x is equal to sin x plus cos x. ஸோ அப்போ f dash of x அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும்? ஸோ இது வந்து cos x, இங்கே மைனஸ் sin x வருமா? ஓகே, ஸோ f dash of x is equal to cos x minus sin x. What about f double dash of x is equal to cos x differentiate பண்ணா sin minus sin x minus cos x வரும், ரைட்? ஸோ அப்போ மைனஸை வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா sin x cos x plus cos x எழுதிக்கலாமா? ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை நான் ஈக்குவல்ஸ் டு 0 பண்ணுவேன்னா ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? ஸோ அப்போ சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா? ஸோ வாட் யூ கெட் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு எழுதிப்பனா? ஸோ இங்கே என்ன நமக்கு கிடைச்சிருச்சு tan x is equal to minus x ன்னு கிடைச்சிருச்சு.
ஸோ எங்க tan x வந்து நெகட்டிவ்னு பாருங்க. sin டிவைடட் பை cos தான் உங்களுக்கு tanன்னு தெரியும். ஒரு யூனிட் சர்க்கிள் நான் வரைகிறேன் அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா அது எப்பவுமே என்னென்ன cos x sin x இப்போ cos 45 டிகிரி sin 45 டிகிரி இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதுதான் ஆக்சுவலி tan வந்து என்னவா இருக்கும் 1ஆ இருக்கும். ஸோ இதுவே tan நெகட்டிவா இருக்கும்னா tan எந்தெந்த குவாட்ரண்ட்ல நெகட்டிவா இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ், அதுக்கப்புறம் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ். சரியா? ஸோ அப்போ இங்க வந்து 45 டிகிரி தானே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது 1 டிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஸோ அப்போ இதுவுமே என்னவா தான் இருக்கும், இது வந்து இந்த இடத்துல 45 டிகிரி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் ஆக்சுவலி என்னது பை மைனஸ் 45 டிகிரியா? ஸோ இது வந்து என்னது 2π மைனஸ் 45 டிகிரியா இந்த இடத்துல, ரைட்? ஸோ 2π மைனஸ் 45 டிகிரியா? ஸோ அப்போ இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ அப்போ tan ஆஃப் பை இதுதான் வந்து இந்த ஆங்கிள். இப்போ ஒரு சர்க்கிள் தான் 0ல இருந்து 2π அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒரு ஃபுல் ரெவல்யூஷன். ஸோ அப்போ பை மைனஸ் பை பை 4. ஸோ ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் 2π வரைக்கும் தான் வரும், ரைட்? ஸோ அப்போ இந்த இது என்னது ஆக்சுவலி tan 3π/4ல வந்து -1/2 வருது. சரி, -1 வருது. ஸோ அதே மாதிரி tan இங்க என்ன வரும் 2π 7π/4. ஓகே, ஸோ இதுலயுமே என்னது -1. ஸோ ரெண்டே இடத்துல தான் -1 வருது. எந்தெந்த இடத்துல x is equal to 3π/4 7π/4ல தான் வருது, ரைட்டா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ணி f of x வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். f of x is equal to sin x plus cos x. So f of 3π/4 நான் எப்படி எழுதிக்கலாம், sin 3π/4 plus cos 3π/4. So அப்போ sin 3π/4 sin pi minus pi/4 plus cos pi minus pi/4 எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இதோட வேல்யூ செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவா, ஸோ அப்போ sin pi/4 வந்துருமா? இங்க மைனஸ் sin cos வந்து என்ன நெகட்டிவ், இப்போ cos minus cos pi/4 வருமா? sin pi/4 ஓட வேல்யூ என்ன 1/√2. ஸோ minus 1/√2 which is equal to 0. சரியா? ஸோ what is f of 3π/4? 5π/4. 5 இல்ல 7. 7π/4 which is equal to sin of 7π/4 plus cos of 7π/4. 7π/4 எப்படி எழுதிக்கலாம், sin of 2π minus pi/4 plus cos of 2π minus pi/4. So next, so sin 2π 2π minus theta நாவே fourth quadrant sin வந்து நெகட்டிவ், அப்போ minus pi/4 cos வந்து பாசிட்டிவ், cos pi/4 which is equal to minus 1/√2 sorry plus 1/√2 is going to be equal to 0. ஸோ அப்போ இங்க என்ன கிடைச்சிருச்சு 3π/4 0வும், ஸோ அதுக்கப்புறம் 7π/4 0 or the points of inflection சொல்லிடலாமா, or the points of inflection. ஸோ அப்போ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் எழுதிடலாமா? இங்க மேக்ஸிமம் லிமிட்டே என்னன்னு கொடுத்துருக்காங்க 0ல இருந்து 2π வரைக்கும் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் 3π/4 இருக்கு. ஸோ என்னது 7π/4 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இன்டர்வல் எழுதிடலாம் இல்லையா? ஸோ இன்டர்வல்ஸ் தென் சைன் ஆஃப் f double dash of x, so then concavity. Intervals என்ன 0, 3π/4 3π/4 7π/4. So then 7π/4 2π. So sin f double dash of x ஓட வேல்யூ என்னது,
f double dash of x is equal to minus sin x plus cos x. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we have to substitute the values in between. so இப்போ 3π/4 நம்ம இங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா, so இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் π/2 இருக்கு. so அப்போ I can write like this. so அப்போ interval 0 ல இருந்து 3π/4 ல என்ன இருக்கு, π/4. write like this, π/2. so π/2 belongs to 0, 3π/4. okay, so அதே மாதிரி 3π/ so next π/2 வெறும் π is belongs to 3π/4 ல இருந்து 7π/4. சரியா, 3π/4 க்கும் 7π/4 க்கும் நடுவுல தான் என்னது இருக்கு, π இருக்கு. சோ இப்போ இதுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ இது டோட்டலா இங்க ஃபுல்லா 45 டிகிரியா, சோ அப்ப இதுக்கு இங்க 30 டிகிரி இருக்கும் இல்லையா, சோ அப்ப 2π minus 30 டிகிரி போடலாம்ல, 32 டிகிரி is π/6 இல்லையா. சோ இது வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், சோ 12 11π/6 கிடைக்குதா. சோ 11π/6 அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குன்னு அர்த்தம். சோ அது நம்ம சால்வ் பண்றது ஈஸி. 11π/6 belongs to so இந்த இன்டர்வல்ல 7π/4 ல இருந்து 7π/4 ல இருந்து 2π வரைக்கும். சரியா, fine. so this is how you solve it. so இப்போ நம்ம values கண்டுபிடிச்சாச்சு. so f double dash x ல substitute பண்ணா போதுமா, f double dash π/2 π/2 is equal to, so minus sin π/2 ஓட வேல்யூ என்னது 1 plus cos π/2 ஓட வேல்யூ 0 which is negative. so அப்ப இந்த இடத்துல நெகட்டிவ் தான் வரும். so அப்ப இது என்னது, concave downward. so அதுக்கப்புறம் next f double dash of எந்த வேல்யூ 11π π ஓட வேல்யூ, ரைட். so cos sin π ஓட வேல்யூ என்ன 0, cos π ஓட வேல்யூ என்ன -1 which is equal to +1 greater than 0. okay, so which is positive concave upward. சரியா, so அடுத்து f double dash of 7π/4 க்கும் 2π க்கும் நடுவுல இருக்கிறது என்னது 11π/6 இல்லையா. so that is equal to, so எப்படி எழுதிக்கலாம், that is equal to minus of sin 2π minus π/6. anyway அது 4th quadrantல தான், 4th quadrantல sin நெகட்டிவ் தானே, so அப்ப minus π/6 ன்னு எழுதிக்கலாமா. so 4th quadrantல positive cos, so அப்ப cosக்கு என்ன வரும், cos π/6ங்கிற வேல்யூ வருமா. so which is equal to minus of, இங்க என்னது minus π/6 ஓட வேல்யூ 1/2 plus 1√3/2 ன்னு வருமா. so இத சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், so √3 minus √3/2 plus 1 divided by 2. so இங்க என்ன வந்துருச்சு, 0.732 minus 0.732 divided by 2 which is negative, right. so அப்ப இதோட வேல்யூ வந்து இங்க நெகட்டிவ்னு வருது. so நெகட்டிவ்னால இது என்னது concave downward ன்னு சொல்லிடலாமா. so concave downward is the answer for this question. so moving to the next one. so இந்த question நம்ம சால்வ் பண்ணிடலாம். f of x is equal to 1/2 e to the power x minus e to the power minus x. so அப்ப f dash of x ங்கிறது என்னது, 1/2 e to the power x differentiate பண்ணா e to the power x தான். so minus e to the power minus x differentiate பண்ணா minus e to the power minus x. so அப்போ இது plus தான் மறுபடியும் e to the power minus x வந்துரும். so மறுபடியும் இதை நம்ம differentiate பண்ணாதான் point of inflections கண்டுபிடிக்க முடியும். so அப்போ e to the power x minus e to the power minus x ன்னு வருமா.
ஸோ இதை தான் நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணி we want to find the points of inflection. சரியா? ஸோ அப்போ 1/2 e to the power x minus e to the power minus x is equal to 0 பண்றீங்க அப்படின்னா, so e to the power x minus e to the power minus x is equal to 0. e to the power x is equal to e to the power minus x. x minus x எப்போ ஈக்குவலா இருக்கும்? ஸோ x ஓட வேல்யூ 0வா இருக்கும் போது மட்டும்தான். சரியா? அப்போ x ஓட வேல்யூ 0னா y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ f of x is equal to 1/2 e to the power x minus e to the power minus x. ஸோ அப்போ f of 0 ஓட வேல்யூ என்னது? 1/2 e to the power 0 minus e to the power minus 0. Anything is going to be 1/2 into 1 minus 1 which is equal to 0. So 0 is f of 0 ஓட வேல்யூ. சரியா? f of 0 ஓட வேல்யூ வந்து இது. Okay. Fine. So அப்போ 0, 0 is the point of inflection. Is the point of inflection. Okay. It's the point of inflection. Okay. Of f of x. So இப்போ point of inflection ஒன்னு கிடைச்சிருச்சு. அப்போ interval நீங்க எழுதிடலாம் இல்லையா? So இது என்னது? minus infinity இருந்து plus infinity வரைக்கும் நடுவுல 0. Right? So அப்போ intervals நீங்க எழுதிடலாம் இல்ல? So what about the interval? Intervals. Sine of f double dash of x. So then concavity. Intervals என்ன? minus infinity, 0, 0, infinity. சரியா? Sine கண்டுபிடிக்கணும். So f double dash of x actually equals to எந்த வேல்யூக்கு? So 1/2 e to the power minus x, e to the power x, okay, minus e to the power minus x. சரியா? So இந்த interval x is equal to 1 minus 1 எடுத்துக்கலாமா? சரியா? So f double dash of minus 1 ஓட வேல்யூ என்ன? 1/2 e to the power minus 1 minus e to the power 1. So which is equal to 1/2 into 1/e minus e. Okay. So e ஓட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 divided by 2.71 minus 2.71. So 2.7 இது 1 விட சின்ன நம்பர். சரியா? இது வந்து பெருசு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்பவுமே இப்படி தான் நெகட்டிவ். கம்பேரிங் டு இந்த தானே பெருசு. இப்போ மைனஸ் சைன் தானே வரும், விச் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ்னு போட்டுடலாமா? இது நெகட்டிவ் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி f of 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. f double dash of இங்கே சால்வ் பண்ணுறேன். f double dash of 1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 e to the power 1 minus e to the power minus 1 which is equal to 1/2 e minus 1/e which is equal to 1/2 into 1 divided by 2.71 minus 2.71 minus 1 by 2.7. 2.71 minus 1 by 2.71. Okay. So this is equal to, actually இதோட வேல்யூ பாசிட்டிவ் தானே. ஸோ இது பெரிய நம்பர் தானே, ரைட்? ஸோ சின்ன நம்பர் மைனஸ் ஆகும்போது பாசிட்டிவ் தான் வரும். ஸோ ஐ கேன் ரைட் இட் இஸ் பாசிட்டிவ். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கான்கேவ் டவுன்வர்ட், பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கான்கேவ் அப்வர்ட். ஓகே. ஸோ கான்கேவ் அப்வர்ட் டவுன்வர்ட் திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. கான்கேவ் அப்வர்ட் திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட், அதுவும் ஆரிஜின். Okay, 0, 0 is the point of inflection. So moving on to the second question. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். 28th one. ஓகே, 28th ஒன்ல எப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ y is equal to cos inverse x the whole square. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இட் இஸ், ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் y dash is equal to 2 cos inverse x into 1 minus 1 divided by square root of 1 minus x square னு வரப்போகுது. am I right? சரி, ஃபைன்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா which is equal to, so you can write this as, okay, so இப்போ இதை simplify பண்ணி எழுதிக்கலாம். இந்த square root of 1 minus x square இங்கே போயிடுச்சு அப்படின்னா, so what you get, y dash, so 2 cos inverse xன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு இந்த டேர்மை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது இது கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் இது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறனால we are actually squaring on both sides we get என்ன கிடைக்குது இங்கே நமக்கு 1 minus x square into y dash the whole square is equal to 2 cos inverse x the whole square. 2 cos inverse x the whole square. ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகிடும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 minus x square into y dash square is equal to 4 cos inverse x the whole square. ஸோ cos inverse x the whole squareங்கிறது தான் y இல்லையா? ஸோ அப்போ 1 minus x square y dash square is equal to 4y square. சரியா? சாரி 4y, வெறும் y தானே வரும். எஸ், ஸோ y. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x we get with respect to x we get என்ன கிடைக்கும், with respect to x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2xன்னு கிடைக்கும், ரைட்? ஸோ y dash ஸ்கொயர் அப்படியே இருக்கும். சரியா? ஓகே ஃபைன், டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ we are getting this. Then plus 1 minus x square, ஸோ y dash the whole square அப்படிங்கும் போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 2y dashன்னு வரும், y double dash that is equal to 4y dashன்னு வந்துருச்சா? ஸோ எல்லா டேர்ம்லேயுமே y dash இருக்குது. ஸோ டிவைடிங் பை y dash we get என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ minus 2xy dash plus 1 minus x square into 2y double dash is equal to 4. So what you get, so இப்போ இங்கே என்ன வந்துருச்சுன்னா ஃபைன். ஸோ எல்லாமே 2வாலேயும் டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ பார்க்கலாம், நான் முன்னாடி 2வாலேயும் டிவைட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடி ஸ்டெப்லேயே 2வை டிவைட் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக தான். சரியா? ஸோ அப்போ என்ன வந்துடும் இங்கே, 2வால் டிவைட் பண்ணும்போது மைனஸ் xy dash ப்ளஸ் 1 minus x square y double dash is equal to 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வந்துருச்சு, 1 minus x square y double dash minus xy dash minus 2 is equal to 0, which is the required proof, hence proved ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். So this is how you solve the question. இப்படி தான் நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஐ ஹோப் இன்னைக்கு இந்த செஷனில் கவர் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதோட நம்ம எக்ஸசைஸ் 10.4 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் ஷார்ட் வீடியோவில் எல்லா சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் படித்தாவே உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் லேர்னிங். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். டடா, பை பாய்.